நண்பர்களே, இன்று டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு 10:40 பாதுகாப்பு காரணங்கள் தொடர்பாக ஐரோப்பா முழுவதிலும் மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று தற்பொழுது காணப்படுகிறது. இதனால் பல நாடுகளில் கிறிஸ்துமஸ் ஈவ் நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படுமா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. லண்டனில் இதுவரை யோசிக்கவில்லை. ஆனால் ஐரோப்பிய நாடுகள் தற்பொழுது யோசித்துக் கொண்டிருக்கின்றன. முதலாவதாக பாதுகாப்பு காரணங்களுக்காக பிரான்ஸ் நாட்டின் பாரிஸில் நடைபெறும் ஷாம்ஸ் எலிசிஸ் பகுதியில் நடைபெறுகின்ற பாரம்பரிய புத்தாண்டு ஈவ் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஏனெனில் பாதுகாப்பு காரணங்களுக்காக இப்பொழுது லட்சக்கணக்கான மக்கள் கூடும் பொழுது 1 லட்சம் 2 லட்சம் என்று மக்கள் கூடும் பொழுது அதில் துப்பாக்கி தாக்குதல்கள் ஏதாவது நடந்து விடுமா என்கின்ற அச்சம் காரணமாக பாரிஸ் முதலாவதாக பாரம்பரிய புத்தாண்டு ஈவ் நிகழ்ச்சியை ரத்து செய்திருக்கிறது. அதற்கு பதிலாக பிரான்ஸ் சொல்கிறது, நேரலையில் ஒளிபரப்பாகின்ற இசை நிகழ்ச்சிகளை பாருங்கள், வானவேடிக்கையும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஆனால் பொதுமக்கள் கூட்டத்தை தவிர்க்குமாறு அதிகாரிகள் கேட்டிருக்கின்றார்கள். சமீபத்திய மாதங்களில் குடியேற்றவாசிகள் தொடர்பான பிரச்சனைகளாலும் கலவர அபாயங்களாலும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் அதிகரித்துள்ளதாக பிரான்ஸ் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். ரத்து செய்யப்பட்டதற்கான காரணங்களை, கிறிஸ்துமஸ் ஈவ் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டதற்கான காரணங்களை குறிப்பிடும் பொழுது சட்டவிரோத குடியேற்றவாசிகள் அதிகரித்திருக்கின்றார்கள். அதனால் மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கிறது. எந்த இடத்தில் என்ன தாக்குதல் நடக்கும் என்று தெரியாமல் இருக்கிறது. பொது இடங்களில் பெரிய கூட்டங்களை கட்டுப்படுத்துவதில் உள்ள சிரமம் இருக்கிறது மற்றும் வன்முறைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இதனால் இவ்வாறான மக்கள் கூடுகின்ற நிகழ்ச்சிகளை ரத்து செய்யுமாறு பிரான்ஸ் தெரிவித்திருக்கிறது. கூட்ட நெரிசல் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இப்ப ஷாம்ஸ் எலிசிஸ் பகுதியில அதிக கூட்டம் கூடுவதால் கூட்ட நெரிசல் மற்றும் கலவரங்கள் ஏற்படும் அபாயம் இருப்பதாக அதிகாரிகள் கவலை தெரிவித்திருக்கின்றார்கள். மாற்று ஏற்பாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கின்றன? பெரிய நேரடி இசை நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதற்கு பதிலாக பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வானவேடிக்கை அருகே வானவேடிக்கை நிகழ்ச்சி நடைபெறும். ஆனால் மக்கள் தொலைக்காட்சியிலே வீட்டிலே இருந்து பார்க்குமாறு தற்பொழுது அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஜெர்மனியிலும் அதே பிரச்சனை. இது கூறுறதா இல்லையா என்கின்ற ஒரு யோசனையில இருந்து கொண்டிருக்கிறார்கள். நெதர்லாந்திலையும் அதே விஷயமாகவே ஐரோப்பிய நாடுகள் இப்ப மக்கள் கூடும் இடங்களில் இவ்வாறான ஆஸ்திரேலியாவில் பொண்ட் பீச்சில் நடைபெற்றது போல ஏதாவது துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடந்தால் மிகப்பெரிய உயிர் அச்சுறுத்தல் இருக்கும் என்ற காரணத்தினால் அவர்கள் சாம்ஸ் எலிசிஸ் புத்தாண்டு கொண்டாட்டம் மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள். ஆனால் வானவேடிக்கை நிகழ்ச்சி தொடரும். எனினும் மக்கள் வீட்டிலிருந்தே இதனை கண்டு ரசியுங்கள், கொண்டாடுங்கள், டிவியில பாருங்கள் என்று தற்பொழுது பிரான்ஸ் அறிவித்திருக்கிறது. ஆகவே முதலாவதாக பிரான்ஸ் சொல்லி இருக்கிறது. ஐரோப்பா முழுவதிலும் இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கின்றன. இங்கே யூகேயிலும் யூத கொண்டாட்டங்கள் நடைபெறும் இடங்களில் எல்லாம் தற்பொழுது அந்த யூதர்களுடைய கொண்டாட்டங்கள் நடைபெறும் இடங்களில் எல்லாம் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இண்டோர் இடங்கள்ல தான் இவ்வாறான விஷயங்களை கொண்டாடும்படி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இம்முறை வானவேடிக்கை இருக்கும், ஆனால் வீட்டில இருந்து தொலைக்காட்சியில பாருங்கள் என்று தற்பொழுது அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். அடுத்தது, அமெரிக்காவினுடைய பிரவுன் பல்கலைக்கழக துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கு. ஏனென்றா ஒருத்தரை கைது செய்தார்கள், திரும்ப அவரை விட்டு விட்டார்கள். ஏனென்றா அவர் இந்த துப்பாக்கி சூடு நடத்தியதற்கான ஆதாரங்கள் இல்லை என்று அவரை கைது செய்து விட்டு தற்பொழுது விட்டிருக்கின்றார்கள். ரோட் தீவின் பிராவன்ஸில் உள்ள போலீசார் சனிக்கிழமை பிரவுன் பல்கலைக்கழகத்தில் 2 பேரை சுட்டுக் கொன்று 9 பேரை காயப்படுத்திய சந்தேக நபரை தேடும் பணியில் மீண்டும் ஈடுபட்டுள்ளார்கள் என்று தற்போதைய செய்தி தெரிவிக்கிறது. ஆகவே ஒருவரை கண்டுபிடிக்க முடியாமல் அமெரிக்க போலீசார் திணறிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே கைது செய்த ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தரை கைது செய்தார்கள். ஆனால் பிறகு அவரை விடுவித்து விட்டார்கள். ஆதாரங்கள் இல்லை. அவர் வேறு ஒருவரை கைது செய்து விட்டார்கள். ஆகவே பிரவுனுக்கு அல்லது உள்ளூர் இடங்களுக்கோ உடனடி அச்சுறுத்தல் இல்லை என்று பல்கலைக்கழகம் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்திருக்கிறது. இந்த பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த தாக்குதல் அமெரிக்காவில் இந்த ஆண்டு துப்பாக்கி சூடுகளின் எண்ணிக்கை 389வது தாக்குதல் இது. ஆகவே துப்பாக்கிகளை தடை செய்வதா இல்லையா என்ற வாத பிரதிவாதங்கள் அமெரிக்கால மிகப்பெரிய பிரச்சனை. பில்லியன் கணக்கான பவுண்ட்ஸ் டாலர் பெறுமதியான பிசினஸ் அது. உடனடியாக எப்படி அதனை தடை செய்வது என்றது மிகப்பெரிய பிரச்சனை. கடந்த சனிக்கிழமை முந்த நாள் உள்ளூர் நேரப்படி 4 மணி அளவில்
யூனிவர்சிட்டி வளாகத்தில் கிழக்கு முனையில் உள்ள பாரஸ் மற்றும் ஹோலி பொறியியல் கட்டிடத்தில் உள்ள வகுப்பு அறையிலே துப்பாக்கிதாரி துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக அதிகாரிகள் சொல்கின்றார்கள். இந்த துப்பாக்கிச் சூடு நடந்த நேரத்தில் கட்டிடத்தில் இறுதித் தேர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்ததாக பல்கலைக்கழகம் சொல்கிறது. பொருளாதார பேராசிரியர் ஒருவர் உள்ளூர் பொது ஊடகத்துக்கு தெரிவிக்கும் பொழுது பாடநெறிக்கான மறு ஆய்வு அமர்வின் பொழுது அவர் செய்திருக்கிறார். துப்பாக்கிச் சூடு நடந்ததாக கூறினார். துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் கதவுக்குள் வந்து ஏதோ கத்தினார். என்ன கத்தினார்னு தெரியல. இப்ப பேராசிரியருக்கு இதை பாக்குறதா அதை பாக்குறதா என்ற பிரச்சனை தானே. அவர் பாடங்களை பார்த்து கொண்டிருந்தார். அவர் வந்து கத்தி இருக்கிறார். அதுக்கு பிறகு சுட துவங்கினார் என்று ரேச்சல் ஃப்ரைட்பர்க் தெரிவித்திருக்கிறார். இந்த துப்பாக்கி சூடு நடத்தியவரிடமிருந்து தப்பிக்க மாணவர்கள் அவசரமாக அங்கும் இங்கும் ஓடத் தொடங்கினார்கள். இருக்கையின் கீழே இருக்க முற்பட்டார்கள். அப்பொழுதும் அவர் துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கின்றார். பிரவுன் யூனிவர்சிட்டியில் படிக்கும் 20 வயதான சோ வைஸ்மேன் ஒரு நண்பரிடமிருந்து வந்த தொலைபேசி அழைப்பு மூலம் துப்பாக்கிச் சூடு குறித்து தெரிவிக்கப்பட்டதாக என்பிசி செய்தி தெரிவித்திருக்கிறது. முதலில் பீதி அடைந்தேன் என்று அவர் குறிப்பிடுகின்றார். பிறகு ஆபத்து இருந்தது, ஆனால் என்னால ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஏன்னா அவங்க எக்ஸாம் எழுதி கொண்டிருந்தவர்கள். ஆகவே ஒரு பிரச்சனை என்னன்னா, இவ்வாறான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நடைபெறும் பொழுது அமெரிக்காவில தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவ்வாறான நிலைமையில் இதை எவ்வாறு கண்டுபிடிப்ப அந்த துப்பாக்கி சுட்டவரையே அவர்கள் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது. அமெரிக்காவின் மிக பழமையான உயர்கல்வி நிறுவனங்களில் ஒன்றான பிரவுன் பல்கலைக்கழகம் நாட்டின் வடகிழக்கில் உள்ள உயர் அடுக்கு பல்கலைக்கழக குழுவான ஐவி லீக்கின் ஒரு பகுதியாக இருக்கிறது. மிகவும் பிரபல்யமான பல்கலைக்கழகம். 11,000 மாணவர்கள் அங்கு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரோட் தீவின் தலைநகரான பிராவிலன்ஸில் உள்ளது. போஸ்டனில் இருந்து 50 மைல்கள் தொலைவிலும், நியூயார்க்கில் இருந்து 180 மைல்கள் தொலைவிலும் இது இருக்கிறது. ஆகவே இந்த சம்பவத்துல 2 மாணவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்னும் போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தியவரை தேடிக்கொண்டிருக்கின்றார் என்றால் எப்படியான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அவர்களாலேயே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது. ஆகவே விசாரணை நடந்து வருகிறது. சந்தேக நபரை கண்டுபிடிக்க உதவும் கூடுதல் வீடியோ ஆதாரங்களை அதிகாரிகள் தேடி வருகின்றார்கள் என்று சொல்கின்றார்கள். ஆனால் இப்ப ஒரு ஆண் சந்தேக நபர் கருப்பு உடையிலே நடந்து சென்று அவர் அந்த துப்பாக்கியால் சுட்டு தள்ளி இருக்கிறார். ஆகவே இவ்வாறான நிலைமை எல்லா இடங்களிலும் ஏற்படுமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. ஐரோப்பாவும் மிக பயந்து போயிருக்கிறது. என்ன நேரத்தில் என்ன நடைபெறும் என்று தெரியாமல் பயந்து போயிருக்கிறது. ஆகவே கிறிஸ்துமஸ் ஈவ் நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படுமா என்ற கேள்வி இருக்கிறது. அதிகமான மக்கள் கூடும் இடங்கள் தொடர்பாக தற்பொழுது போலீசார் கவலை தெரிவித்து வருகின்றார்கள். எவ்வாறு இதனை கட்டுப்படுத்துவது, எப்படி இதற்கு பாதுகாப்பு வழங்குவது என்கின்றது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே போலீசாருக்கு வேலை பளு அதிகமாக தற்பொழுது இந்த காலங்களில், என்ன கிறிஸ்துமஸ் காலங்கள் இருக்கிறது, நியூ இயர் வருகிறது. ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் இது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. பல இடங்களிலே முக்கியமான நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட இருக்கின்றன. பிரான்ஸ் இப்பொழுது ரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறது.